3 காரியத்தை மாத்திரம் சுருக்கமாய் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, சோதனையில் இருந்து உனக்கு ஜெயம் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதனையில் இருந்து உனக்கு ஜெயம் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை சாதனை படைக்க வைக்க உனக்கு ஜெயம் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. உன்னை சோதனையிலிருந்து மீட்டெடுத்து, உன்னை வேதனையிலிருந்து மீட்டெடுத்து, உன்னை சாதனையாளனாக மாற்றுவதற்கு அவர் ஜெயம் கொடுக்க அவர் போதுமானவராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை. 3 நபர்களை மாத்திரம் வேதத்திலிருந்து உங்களுக்கு சுட்டிக்காட்டி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். முதலாவதாக, சோதனையில் இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்க இயேசு போதுமானவராக. உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு மனிதரை குறித்து நன்றாக தெரியும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த இடத்துல யோசேப்பை பார்க்கப்படுகிறது. யோசேப்பை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். வரும் காலங்களிலே பெரிய பதவி வகிக்கிறவனாக, தன் சகோதரர்களுக்கெல்லாம் அவன் படியளக்கிறவனாக இருக்கக்கூடிய ஒரு சொப்பனத்தை அவன் காண்கிறான். அந்த சொப்பனத்தை சகோதரத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறான். அவர்களுக்கு இவன் மேல் ஒரு எரிச்சல். அன்றைக்கு ஆரம்பமானது என்னுடைய வாழ்க்கையிலே சோதனை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறார். ஆனால் கொடுக்கப்படுகிற சொப்பனம் என்ன? ராஜ சமூகத்தில் அநேகருக்கு அவன் தலைவனாய் இருப்பான் என்று கர்த்தர் அவனுக்கு சொப்பனம் கொடுக்கிறார். ஆனா அவனுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை பார்க்கிற போது, என்றைக்கு அந்த சொப்பனத்தை குறித்து தன் சகோதரத்திலே சொன்னானோ அன்றையிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில பயங்கரமான சோதனை. தன் சொந்த சகோதரர்களாலே அவன் பகைக்கப்படுகிறான், கொலை செய்யும் அளவுக்கு தள்ளப்படுகிறான். ஒரு பெரிய ஆழ்குடியிலே தூக்கி போடுகிறார்கள். மறுபடியும் அவனை ஆழ்குடியில் இருந்து எடுத்து அவனை அடிமாட்டு விலைக்கு விற்று விடுகிறார்கள். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். ஜெய கிறிஸ்து, ஜெயம் கொடுக்கிற தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு முன்னோடும் என்னோடும் கூட பலவிதமான சோதனைகளிலே அடிப்படுகிற உன்னோடும் கூட கர்த்தர் இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிறவர் இருக்கிறார். அவர் உனக்கு ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. அடிமாட்டு விலைக்கு விற்கப்பட்டு எகிப்து தேசத்துக்கு